வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விவசாய தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளி வீர வணக்கம் இது சென்னை தீநகரா இல்லை செஞ்சீன படையா என்று வியக்கும் அளவிற்கு சிவப்பு சட்டையில் குவிந்த தோழர்கள். வீர வணக்கம் வீர வணக்கம் விவசாய தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளி வீர வணக்கம்
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அகிம்சா தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராடும் வீர வணக்கம் சிவப்பு மட்டுமா, கருப்பு, நீலம், தமிழ் தேசியம் என தமிழ்நாட்டின் அனைத்து முற்போக்கு களச் செயற்பாட்டாளர்களும் நல்லகண்ணு ஐயாவின் உடலுக்கு மரியாதை செலுத்த அணிவகுத்தனர். இது ஏதோ ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த இழப்பல்ல, நமது தமிழ்நாட்டிற்கே நேர்ந்த பேரிழப்பு என்ற பரிதவிப்புடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஐயாவின் மரணச் செய்தி கேட்டவுடன் ஓடி வந்து அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி அரசு மரியாதையுடன் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினார். முதலமைச்சருடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை, ஆ ராசா, கா பொன்முடி என பலரும் தங்களது இறுதி வணக்கத்தையும் செவ்வணக்கத்தையும் செலுத்தினர். நல்லகண்ணு ஐயாவின் உடல் முன்பு சிறு குழந்தை போல் வாடிய முகத்துடன் காலை முதல் முதலமைச்சர் வரும் வரை காத்திருந்தார் வைகோ, மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால், விடுதலை சிறுத்தைகளின் மாநில பொதுச் செயலாளர் வன்னியரசு, ஜனசக்தி ஆசிரியர் லெனின், இந்திய பொது உடைமை கட்சியின் மூத்த தலைவர் எழுத்தாளர் சி மகேந்திரன் என தமிழ்நாட்டின் ஆளுமைகள் பலரும் கலந்து கொண்டு ஐயா குறித்து தங்களது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டனர். சிலரது வாழ்வு மட்டுமல்ல, மரணமும் மக்களுக்கான அரசியல் செய்தியை கடத்தி கொண்டு சென்று விடுகிறது.